ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கண்டென்ட் அப்படிங்கிறப்ப மெயினாக கானா வினோத்தோடைய பயங்கரமான ஜாமிங் செஷன் தான் வந்து நடந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட அந்த ஷோ போச்சுங்கிறது தான். ஸோ கானா வினோத் அவருடைய பாடல்கள், அவருடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்து அந்த துப்பிச்சுக்கு நடிப்பாங்க அந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான். இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. அதாவது இவங்க இந்த சைடு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கிட்டு விக்ரம் வந்து தூங்க, இந்த சைடு வந்து எல்லாரும் வந்து அப்படியே கொஞ்சம் களைப்பாக திவாகர்லாம் கொட்டாய விட்டே இருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது இன்னொரு பக்கம் வந்து இருந்தாலும் சரி, யாராவது அதாவது நம்ம இந்த மாதிரி கானா வினோத் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எஃப்ஜே ஆதிரே பக்கத்தில் ஏதோ வந்து ரூட் விட்டுட்டு இருக்கான் அந்த சைடு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு செம கண்டென்ட். இந்த அரோரா வந்து இந்த வாரம் அனுப்பி ஆகணும் போல தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உள்ள கண்டென்ட் பண்ணி தெரியுறா. அதாவது கானா வினோத் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாடிட்டு இருக்கும்போது இவ வந்து நோண்டிகிட்டு இருக்கா கீழே. அதாவது நம்ம முன்னாடி வந்து துஷார் உட்காந்துருக்கான், அவன் கானா பாட்டை பாடிட்டு இருக்கான். இப்படி பண்ணி அவன் கைக்குள்ளே பெட்ஷீட் வச்சுட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கை விட்டுட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா துஷாரை. எங்கடா நீங்களாம் உருப்பட போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது எவ்வளோ ஜாமிங் செஷன் வந்து எப்படி போயிட்டு இருந்தது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாமிங் செஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் செஷன் ஆகிட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது ஜாமிங் செஷன் ஜாம் செஷன், பெட்டில் இருந்து சாப்பிடுவோம்ல ஜாம், அந்த மாதிரி வந்து ஜாலியாக அவன் மாதிரி பாயிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ எதுவுமே சரியில்லைங்க. வெரி வெரி ஒர்ஸ்ட்டு சீசனாக இது வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு டேலண்ட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தெரில, சும்மா ஏதோ வந்து பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். இன்னொரு சைடு எஃப்ஜே ஆதிரா இவன் வந்து பாடிட்டு இருக்கும்போது அவன் அங்கிட்டு இருந்து பின்னாடி அவனை இழுக்க என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் வந்து கண்டிப்பாக நமக்கும் வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி சீசன் இருந்தால் ஹைலைட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பக்கம். சரியா, அடுத்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா ஜோ வந்து ஐயோ அவார்டா விடுறானுங்க, என்னம்மா நடிக்கிற அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு நடிப்புங்க. அப்படிப்பட்ட நடிப்புலாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கவே முடியாது. ஆஸ்காரே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு நடிப்பு சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரம்யா வந்து பயந்துட்டாங்க. ஐயோ இந்த வட்டம் வந்து எப்படியும் நம்ம லிமிட் பண்ணிடுவாங்க போல் அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணுறாங்க, ஸ்டோரி கரெக்டாக சொன்னோடனே வாங்கிடுறாங்க ஸ்லாட். 1.5 மணி நேரம் ஸ்டோரி. அந்த 1.5 மணி நேரம் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பட்ட கஷ்டம் கிட்டத்தட்ட 3 தடவை ஒருத்தன் வந்து வேணாம்னு சொன்னவொடனே தேடி போய் அசிங்கப்பட்டு வந்திருக்காங்க. ஒரு வட்டம் வந்து நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். கரெக்டாக போய் டான்ஸ் ஸ்டூடியோ வச்சு கொடுத்து அவனை ஏமாற்றிருக்கான். அடுத்து ஒரு வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கூப்பிட்டுருக்கான். அப்போ சிறையில் இருந்திருக்கான், அப்போயும் போய் வந்து காப்பாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவ்வளோ கண்மூடித்தனமான லவ் அப்படிங்கிறத சொல்லி மக்களுடைய மனசை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குதூகலப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவ்வளவு குதூகலம் அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து சந்தோஷம் நான் சொல்ல வரல. ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது இருந்துச்சு. ஹை மூமெண்ட் அப்படிங்கிறது, அவங்கள நிறையா பேர் துரத்துனது, இந்த மாதிரி அவங்க சித்தி வந்து பார்த்திங்கன்னா சோறு போடாமல் இருந்து பிச்சை எடுத்தது, இந்த மாதிரி பயங்கரமான ஒரு சோக கதை. ஓகே, ஸோ இதெல்லாம் ஓகேங்க. முடிச்சுட்டு வராங்க, வரும்போது தபால்னு கீழே வந்து விழுந்துடுறாங்க. அது மயக்கமாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கடுத்து பரபரப்பாக இருக்குது. 10 நிமிஷம் வீடு பிக் பாஸ் வந்து கூப்பிடவே மாட்டான். அவனுக்கே தெரிஞ்சிருச்சு நடித்து கண்டென்ட் கொடுக்குறாங்க, எதுக்கு நம்ம போய் சரி மெதுவாக போங்கன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி விட்டு தூக்கிட்டு வராங்க. ஸோ எப்பயுமே கீழே விழும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வலிப்பு அந்த மாதிரிலாம் விட மாட்டாங்க. அது ஒரு டிசீனஸ் வந்து அப்படியே இருக்கும். நான் நிறைய பேர் வந்து மயங்கி பார்த்துருக்கேன். சரியா, அதனால் எனக்கு தெரியும். ஃபேக், கம்ப்ளீட்லி ஃபேக். அதான் டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஃபேக்காக நடிக்கிறாயா, இவன் கிட்டலாம் போக வேணாம் விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விட்டாங்க. அடுத்து விக்ரம் அதுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறான். பாரு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த வீட்டில், இப்படி இருந்து பிக் பாஸ் வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்து பொம்பளை வீட்டில் நல்லா நடிக்கிறடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பிரவீன் ராஜ், சுபிக்ஷா, அரோரா இல்லை அது யார், அரோரா அழுதாங்க. பட் நம்ம அப்ஷரா இதெல்லாம் வந்து பயங்கர அழுக. சரியா, அங்கே வந்து சக்ஸஸ், வெளியும் வந்து சக்ஸஸ். எப்படி அப்பா ரம்யா அழுதுட்டா, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கா, நீ வேற ஓட்டை போடுங்க ரம்யாக்குன்ட்டாங்க. ஸோ அவள் காரியம் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ ஸ்டோர் ரூமுக்கு போய் விட்டாங்க. 3 நாளுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்புறம் தான் வந்து கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே செக் பண்ணிவிட்டு ஸோ ட்ரிப்ஸ்லாம் வந்து ஏற்றிட்டு வெளியே வந்து வராங்க. அப்படி பார்க்க முடியுது. ஓகே, அது வரைக்கும் பெரிய கலவரம் ஆகிடுச்சு. என்னங்க அது சேஃப்டி பார்க்க மாட்டிங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேள்வி. ஓகே, ஸோ அவங்க வந்த உடனே ரம்யா வியானா கிட்ட பேசிட்டு அரோரா அவனுக்கா அழுதா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்து கெமி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க கேட்கறதுக்கு, நான் ஊசி போட்டாங்க எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து சபரி, இனிமேலாச்சு
ஏதாவது ஒருத்தன் வேணான்னா போயிரு, அவ்வளோதான், அதோட அவனை திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்றான். இனிமேல் இன்னொருத்தன் வந்து வேணான்னு சொல்லட்டுமா, போடா அப்படின்ற மாதிரி. எனக்கு யாருமே வேணாம், நான் தனியாகவே இருந்துக்கிறேன், எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் லைவில் நடந்துச்சு. ஸோ லைவில் வந்து மெயினாக ரம்யாவோட ட்ராமா நைட் லைவில், அப்புறம் வந்து இந்த அரோராவோட கண்டென்ட்டு, கானா வினோதோட கண்டென்ட்டு, அப்புறம் விஜய் ஆதிரையோடைய கிரிஞ்சி. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.